21வது கேள்வியை பாருங்க. தாங்கி ஒன்றில் தொங்கவிடப்பட்ட புறமேற்பரப்பு மினுக்கப்பட்ட கலோரிமானி ஒன்றிலும் உள்ள நீரை வெப்பமாக்கும் போது T=T0 நீரின் வெப்பநிலை மாறாது காணப்பட்டது. T=0 வரைவின் படித்திறன் 5 பாகை செல்சியஸ் மினிட் -1 எனில் T=T' வரைவின் படித்திறன் பாகை செல்சியஸ் மினிட் -1 யார்? அறை வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ். இதுல ஒரு பாயிண்ட் ஒன்று செஞ்சீங்க. T=T0 நீரின் வெப்பநிலை மாறாது காணப்பட்டது. அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த சந்தர்ப்பத்துல நாம வெப்பமாக்கியால வழங்குற வெப்பமும் சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதமும் சமனாரிக்கும். அதாவது நம்ம கொடுக்கறதும் அது இழக்கிறதும் சமனாரிக்குங்கிறதால வெப்பநிலை மேலும் ஏறாது. சரியா? நம்ம தொடர் கொள்ளுவோம். வெப்ப இழப்பு வீதம், அதாவது சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதத்தின் சமன்பாடு நாம் எழுதலாம். EA θ - θR ஒரு வெப்பநிலை அறை வெப்பநிலை இப்ப இந்த சந்தர்ப்பத்துல சூழலுக்கான வெப்ப இழப்பு வந்துட்டு EA 90 - 30 அது சமன் 60 EA. இது வந்துட்டு இப்ப வெப்பமாக்கிட வருது. இது இப்ப சூழலுக்கான வெப்ப இழப்பு தான் இது. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல சூழலுக்கான வெப்ப இழப்பும் வெப்பமாக்கிட வலுவும் சமனாக காணப்படும். ஏன்னா வெப்பநிலை மேலும் உயரவி. அப்ப இதுதான் வெப்பமாக்கிட வலுவாக காணப்படும். நமக்கு தெரியும் 30 பாகை செல்சியஸ்ல படித்திறன் நேரம் 5ஆக காணப்படும். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாம படித்திறனுக்குரிய சமன்பாடு எழுதும். இந்த சந்தர்ப்பத்துல நாம இப்ப வெப்பமாக்கியால குறித்த வலு கொண்டு வழங்குறோம். அதே நேரம் சூழலுக்கான வெப்ப இழப்பும் இருக்கின்ற எடுப்போம். EA θ - θR அது சமன் என்னவாக காணப்படும்? அந்த வெப்பநிலை உயர்த்தி, அதாவது அந்த MC ΔT Tக்கு சமனாக காணப்படும். இது வந்துட்டு வெப்பமாக்கிறது, இது சூழலுக்கான வெப்ப இழப்பு வீதம், இது வந்துட்டு அந்த வெப்பநிலை, அதாவது அந்த இதுவும் வெப்ப இழப்பு வீதம் தான். ஆனா தெரியுது இப்ப நம்ம பீக்கு என்ன எடுத்தீங்க? 60 EA. இப்ப இதுல வெப்பநிலை 30 தான் காணப்படுது. அறை வெப்பநிலையும் 30 தான் காணப்படுது. அதாவது நீரை 30, அறையினை 30 இது என்ன வித்தியாசம்? 0. சோ 60 EA 0 சமன் MC ΔT. சரியா? இப்ப இதுல பெருமானம் படித்திறன் வந்துட்டு 5 எடுத்துட்டோம். சரியா? 60 EA சமன் 5 MC என்று அதோடு தொடர். இப்ப நாம 50, அதாவது 50 பாகையில் இருக்கிற அந்த படித்திறனை காணுவோம். 50 பாகையிலையும் வெப்பமாக்கிற வலு வந்துட்டு PR காணப்படும். அப்ப 60 EA இது வந்துட்டு T=0, இது வந்துட்டு T=T'. T=T1 வெப்பமாக்கிற வலு வந்துட்டு 60 EA காணப்படும். அதே நேரம் சூழலுக்கான வெப்ப இழப்பு வந்துட்டு 20 EA காணப்படும். அது சமன் MC ΔT T. நமக்கு தேவை இந்த ΔT என்றது. இதை கழிச்சோம்னா 40 EA. இப்ப நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் என்ன? 60 EA சமன் 5 MC என்று எடுத்திருக்கோம். 60 EA சமன் 5 MC. அப்ப இங்க 5 MC போடலாம். இப்ப 60 EA 3 பிரிச்சா 20 EA தானே வரும். சோ 20 EA இருக்கிறது இதை 3 பிரிச்சோம்னா சரி. அப்ப 5 MC 3 என்று எழுதலாம். 20 EA அது சமன் MC ΔT என்று வரும். இதை இப்படி எழுதலாம். இதை சுருக்கினதுக்கு பிறகு 10 MC 3 சமன் MC ΔT வரும். MC வெட்டுப்பட்டு ΔT T வந்துட்டு 10 அது 3.33 பாகை செல்சியஸ் வரும். பாகை செல்சியஸ் மினிட் -1. ஸோ 3வது ஆன்சர். 22வது கேள்வியை பாருங்க. தரப்பட்டுள்ள சுற்றுக்களை அடிப்படையாக கொண்டு களத்தின் அகத்தடை 6 பருமனானது. 2 சுற்று தந்திருக்கு. முதலாவது சுற்றுல 1.5 வோல்ட்டும் 6 அகத்தடை இருக்கிற கலங்கள் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. 2வது சுற்றுல சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. தொடராக இணைக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்துல 1 ஆம்பியர், சமாந்தரமாக இணைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல 0.6 ஆம்பியரும் வந்துருக்கு. முதலாவது நாம தொடராக இணைக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்துக்கு சமன்பாடு. இப்ப இந்த சுற்றுல இருக்கிற மொத்த மின்னியக்க விசை என்ன? 1.5 கூட்டினா 3 வோல்ட் வரும்.
மொத்த தடை என்ன? 6 2 சிம்பிள் ஆர் பிளஸ் 1 கேபிட்டல் ஆர் வருது. அப்ப இப்ப மொத்த மின்னோட்டத்தை சமன்பாடு எடுக்கணும்னா 1 சமன் 3 இன்கு ஆர் பிளஸ் 2 ஆர் வரும். இப்ப வி சமன் ஐ ஆர் ஐ சமன் வி இன்கு ஆர் எடுத்து 1 சமன் 3 இன்கு கேபிட்டல் ஆர் பிளஸ் 2 சிம்பிள் ஆர் வரும். அதுல இருந்து கேபிட்டல் ஆர் சக 2 ஆர் சமன் 3 எடுத்தீங்க. சமாந்தரம் வரக்கிட்டால மின்கலங்களை சமாந்தரமாக அணைச்சோம்டா, அதாவது சம மின்னியக்க விசை இருக்கிற மின்கலங்களை சமாந்தரமாக அணைச்சோம்டா அதோட தேறிய மின்னியக்க விசை மாறுமா மாறாது பாத்தீங்கன்னா மாறாது. 1.5 நீங்க எத்தனை பேட்டரிய சமாந்தரமா அணைச்சாலும், அதாவது எத்தனை 1.5 வோல்ட் மின்னியக்க விசை இருக்கிற பேட்டரி அணைச்சிங்கன்றாலும் மின்னியக்க விசை மாறாது. அதாவது சர்வசம பேட்டரியா சர்வசமம். இப்ப களத்தடை ஆனா தடை வந்துட்டு அப்படியா? தடை வந்துட்டு சமாந்தரமா பிரிச்சிங்கன்னா இவனுக்கு 2 கிளைகள் தான் இருக்கிறதால R/2 வருது விளைவு தடை. அப்ப இந்த சுற்றுல விளைவு தடை வந்துட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் சிம்பிள் R/2. மொத்த மின்னியக்க விசை 3 இல்ல, மொத்த மின்னியக்க விசை 1.5. அப்ப வரும் 0.6 சமன் 1.5 கேபிட்டல் ஆர் பிளஸ் சிம்பிள் R/2 வருது. இதை நாம இந்தியால பெருக்குவோம். பெருக்கினோம்னா இந்த கோவை வரும். இந்த கோவையை 2ஆல பெருக்கினோம்னா இது 3 ஆகும். இது 1.2 ஆர் சக 0.6 ஆகும். இந்த கோவையை சமப்படுத்தலாமா இல்லையா? இந்த பாத்தீங்கன்னா சமப்படுத்தலாம். அப்ப இது சமப்படுத்தினீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வரும் 1.4 சமன் 0.2 அதுல இருந்து கேபிட்டல் ஆர் நீங்க அகத்தடை சார்பாக பெறலாம். கேபிட்டல் ஆர் அகத்தடை சார்பாக பெற்றீங்கன்னா 7 ஆர் வரும். இப்ப இந்த கேபிட்டல் ஆருக்குரிய இத ஏதாவது ஒரு கோவையில பிரதித்தீங்கன்னா ஆன்சர் வரும். நான் இந்த கோவையில பிரதிக்க இந்த கோவையில பிரதித்தீங்கன்னா ஆருக்கு பதிலாக 7 ஆர் இருக்குது. இங்க வந்துட்டு ஆல்ரெடி 2 ஆர் இருக்குது. ஸோ 9 ஆர் சமன் 3. அப்ப ஆர் சமன் 3 இங்க 9 அது சமன் 0.33 வரும். ஆனா இங்க இருக்கிற ஆன்சர்ல பொருத்தமானது 0.3. அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்சர். 23வது கேள்வியை பாருங்க. பொருள் ஒன்று கிடையுடன் 30 பாகையில் v வேகத்தில் எறியப்படுகின்றது. இதன் போது அது அடையின் கிடைவீச்சு ஆர் எனில் அப்பொருளானது கிடையுடன் 60 பாகையில் அதே வேகம் வியுடன் எறியப்படி அதன் கிடைவீச்சு யாது? அதாவது வழித்தடையை புறக்கணிக்கு தரும். சிம்பிளா ஒரு தியரி ஒன்று என்னன்னா, சமவேகத்துல தீட்டா பாகையிலையும் அதே நேரம் 90 - தீட்டா பாகையிலையும் ஒரு பந்து ஒன்று எறிஞ்சிங்கண்டா, அதாவது பந்து பொருள் ஏதாவது இருக்கட்டும், அப்படி எறிஞ்சிங்கன்னா அடையிற கிடைவீச்சு வந்துட்டு ஒரே பருமனாக காணப்படும். இப்ப 30 பாகைக்கு 6 90 - 30 என்ன? 60 பாகை. 60 பாகைக்கு 6 தான் காணப்படும். அதை இப்ப நம்ம நிறுவி எடுப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இசமன் நியூட்டிஸ் ஹாஃப் ஏடி வர்க்கத்தை பயன்படுத்தி ரெண்டுக்கும் உரிய பரப்பு நேரத்தை காணப்போம். இப்ப நிலைக்குத்து இயக்கத்துல விளைவுகளோட பேச்சு மேலுக்கு போய் கீழுக்கு தானே வருது. ஸோ விளைவுகளோட பேச்சு வந்துட்டு 0 காணப்படும். அதே நேரம் யூ வந்துட்டு ஆரம்ப வேகம் வந்துட்டு வி சைன் தீட்டான் வருது. அதாவது வேகத்தில நிலைக்குத்து கூறாக காணப்படும். வி சைன் 30 டி என்பது. அதே நேரம் ஹாஃப் ஏடி ஸ்கொயருக்கு ஹாஃப் ஜி டி வர்க்கம் வந்து வருது. இங்க குறி வந்துட்டு மைனஸ்ல வரும். ஏன்னா இப்ப நான் இங்க கருதுற திசை வந்துட்டு மேல் நோக்கிய திசைங்கிறதால இப்ப ஜீல திசை இப்ப ஈர்ப்புவார் கொண்டு திசை கீழ் நோக்கி இருக்கிறதால எதிரெதிர் திசை தானே. சோ இவடுத்த நான் மைனஸ் போடுறேன். சோ இப்ப நான் டீயை காணல. நான் இங்க எடுத்தேன்டா அப்ப டி சமன் பி சைன் 30, அதாவது 2 பி சைன் 30 ஜி 70. 2 பி சைன் 30 ஜி 70. அதே போல இங்கேயும் பி சமன் 2 வி சைன் 60 ஜி 70. சரியா? இப்ப எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்ல கிடை இயக்கத்துல ஆறு முடுகள் ஏதாவது இருக்கா?
ஆறு முதல் பூஜ்ஜியம்ங்கிறதால எஸ் சமன் யூடியை யூஸ் பண்ணுவோம். கிடை இயக்கத்துக்கு நான் யூஸ் பண்ண போறேன் எஸ் சமன் யூடி. இப்ப இதுல கிடை வீச்சு நான் ஆறுன்னு இருக்கு. இந்த யூ வந்துட்டு என்ன வி கொஸ் 30 வரும். வி கொஸ் 30 சார டி வந்துட்டு என்ன 2 சைன் 30 இது ஜி அழிவு. அதே நேரம் இங்க யூஸ் பண்ணுவோம். இங்க R1 எடுக்கிறேன். R1 சமன் ஆரம்ப வகம் வந்துட்டு வி கொஸ் 60. அதே நேரம் டி வந்துட்டு 2v sin 60. அதற்கு ஜி அழிவு. இப்ப இங்க வந்துட்டு ஒரு தியரி ஒன்று இருக்கு. என்னன்னா sin தீட்டா சமன் cos 90 மைனஸ் தீட்டா. உங்களோட கணித தொடர்பு இங்க பயன்படுத்துகிறது. சரியா? இந்த கொஸ் 60 இருக்கு தானே, கொஸ் 60 நாம sin 30 எழுதலாம். கொஸ் 60 நாம பெண்ணை, அதே போல கொஸ் தீட்டாவை நாம sin 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். இங்க நான் கொஸ் 60 sin 90 மைனஸ் 60 எழுதினோம்னா sin 30 வரும். v sin 30. அதே போல இந்த v sin 60 நான் v cos 30 எழுதலாம். ஏன் sin தீட்டா சமன் cos 90 மைனஸ் தீட்டா. இங்க 60 வந்துச்சுன்னா 90 sin 60 30 வரும். v 2v cos 30 g எழுதுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெருமானமும் சமனாக இருக்கு. அப்ப r சமன் R1 நாம நிறுவிக்கிறோம். என்ன ஒரே வேகமா இருக்கணும், அதே நேரம் கோணங்கள் வந்து தீட்டா ஒன்று இருந்துச்சுன்னா மற்றது 90 சை தீட்டாவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அடைகிற கிடை வீச்சு வந்துட்டு ஒரே பெருமனாக காணப்படும். ஆன்சர் வந்துட்டு 3 ஆகும். Okay. 24வது கேள்வியை பாருங்க. 60 பாகை கோணம் அறிய 24வது பாருங்க. 60 பாகை அறிய கோணமுடைய அறியம் ஒன்று இழிவு விலகல் கோணம் 30 பாகையை கொண்டுள்ளது. இழிவு விலகல் நிலையில் படுகோணம் முறிவு சுட்டி என்பன முறையே. இப்ப ஒரு அறியம் ஒன்று அதோட விளிம்பு விலகல் கோணம் வந்துட்டு 30 பாகையம். அதே நேரம் அறிய கோணம் வந்துட்டு 60 பா. இப்ப நீங்க ஆல்ரெடி ஒன்று உங்களுக்கு தெரியும் சமன்பாடு என்ன, என் சமன் sin i இங்கு sin r. நம்ம அறியத்துக்கு நிறுவி எடுத்தீங்க சமன்பாடு அது சமன் sin a plus b by 2, அதாவது a plus b by 2 அதற்கு sin a by 2 வந்து பார்த்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா sin a plus b by 2 தான் இந்த sin i விளையில. அதே போல இந்த sin r வந்துட்டு sin a by 2. சரியா? ஸோ இதுல இருந்து நீங்க தொடர்பு எடுக்கலாம். இப்போ நமக்கு கேள்வி என்ன, இந்த படுகோணமும் அதே போல முறிவு சுட்டி தான் கேள்வி. இப்போ ஃபர்ஸ்ட் நாம படுகோணத்தை கணிப்போம். இப்போ sin i வந்துட்டு என்ன, i வந்துட்டு a plus b by 2 வருது. a வந்துட்டு 60, b வந்துட்டு 30, i வந்துட்டு 45 வா. இப்ப r கணிப்போம். r வந்துட்டு a by 2 வேண்டா 60 இங்கு 2 30 பாகை. அப்ப இப்ப n வரும். n சமன் sin 45 பாகைக்கு sin 30 வா. sin 45 வந்துட்டு 1 வர்க்க மூலம் 2, sin 30 வந்துட்டு half நம்ம எழுதினோம்னா தலைவர இப்படி வரும். முறிவு சுட்டி வரும் வர்க்க மூலம் 2. அப்ப இழிவு விலகல் நிலையில படுகோணம் 45 பாகை, அதே நேரம் முறிவு சுட்டி வர்க்க மூலம் 2. ஆன்சர் வந்துட்டு 5வது ஆன்சர். 25வது பாருங்க. 224 நிரப்பப்பட்ட முகவையில் எச்சாலத்தில் ரோ அடர்த்தியுடைய பந்தொன்று அமுழ்த்தி பிடிக்கப்பட்டுள்ளது.
பந்தை விடுவித்த பின் அது திரவ மேற்பரப்பில் இருந்து எழும் உயரம் யாது. அதுக்கு முதல் ஒரு விஷயத்தை நாம விசித்தோம். ஒரு பந்து ஒன்று இங்கே இருக்கு, அதை நாம எச்சு உயரத்துக்கு உயர்த்தக்கிட்டால செய்ய வேண்டிய வேலை வந்துட்டு எம்ஜியத்துக்கு சமனாக இருக்கு. அதாவது இங்க இருக்கிற விலை விஷயம் என்ன, எம்ஜி. அந்த எம்ஜிக்கு எதிர் திசையில நாம கொண்டு போறதுக்கு செய்ய வேண்டிய வேலை எம்ஜிஹெச். அதாவது இப்ப அதுல சேமிக்கப்பட்டிருக்கிற சக்தி வந்துட்டு எம்ஜிஹெச். இதே கன்செப்டை நாம நீருக்குள்ள யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இதை நான் திரவ மேற்பரப்பு கொண்டு எடுப்பேன். எச்சாலத்துக்கு அமர்த்தி வச்சிருக்கேன் ஒரு பந்து. இப்ப இதுல விளையல் விஷயம் எங்கால திசையில தொழிற்படுதல் பார்க்கலாம். இப்ப திரவத்திட அடர்த்தி வந்துட்டு 2 ரோ, பன்னெடு அடர்த்தி வந்துட்டு ரோ. அப்ப இப்ப நிறை விசை வந்துட்டு எம்ஜி என்று வரும். யூஸ் பண்ணுவோமே, மேல் நோக்கி யூஸ் பண்ணினோம்டா மேல் நோக்கி மேலுதைப்பு வரும். மேலுதைப்பு வந்துட்டு இதை கனவுல வேணா வி என்று எடுக்கும். 2 ஜி மைனஸ் வீரோஜி சம எம்ஏ என்று எடுக்கலாம். அதுல நம்ம பார்த்தோம்னா வீரோஜி சமன் எம்ஏ. கொஞ்சம் வீரோஜி வந்துட்டு என்ன, இது வந்துட்டு நிறை விசை தான் நம்ம வீரோஜி என்று போட்டிருக்கோம். ஸோ இதை நாம நிறை விசையாக எடுக்கலாம். அப்ப இங்க வந்துட்டு விளைவு விசை வந்துட்டு மேல் நோக்கி எம்ஜிஆ காணப்படுது, இங்க வந்துட்டு கீழ் நோக்கி எம்ஜிஆ காணப்படும். விளைவு விசைக்கு எதிர் திசையில நம்ம எவ்வளவு உயரம், எவ்வளவு ஆழத்தில் அமுத்திருக்கோம், எச்சாலம்ங்கிறதால இவ்வளத்தை சேமிக்கப்பட்டிருக்கிற சக்தி வந்துட்டு எம்ஜிஹெச்சா காணப்படும். இப்ப நாம இதை நாம ஒரு மாற்றேற்ற சட்டமாக கண்டு வச்சு சக்தி காப்பு யூஸ் பண்ணி இவ்வளவு இருக்கிற சக்தி என்ன, எம்ஜிஹெச். அதாவது இந்த நீர் மேற்பரப்பு உள்ளுக்கு இந்த புள்ளியில இருக்கிற சக்தி எம்ஜிஹெச். பரவாது மேலுக்கு வந்து இந்த புள்ளி அடைய கிட்டால இருக்கிற சக்தி வந்துட்டு எம்ஜி ஹெச் டேஷ். இப்ப இந்த உயரத்தினா ஹெச் டேஷ் இருக்கு, எனக்கு தெரியாது. சோ நம்ம சுருக்கினோம்டா ஹெச் டேஷ் சமன் ஹெச். இது வந்துட்டு சக்தி காப்பை யூஸ் பண்ணி எடுக்கலாம். இன்னொரு வேரிக்கு ஏக பரிமாணம், அதாவது இயக்க சமன்பாடுகள் யூஸ் பண்ணி எடுக்கலாம். இப்ப இங்க நாம ஒயில இருந்தாங்க விடுவிக்கும், இந்த காலத்துல இது வெளியேறதோ இந்த காணு, அதுக்கு நாம வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சமன் 2 பயன்படுது. இப்ப வி வர்க்கம் நமக்கு தெரியாது தங்கானு. இப்ப வி வர்க்கம் சமன் 0 சக ஏ வந்துட்டு எங்க, ஏ வந்துட்டு மேல் நோக்கி ஜிஆர் முதல் காணப்படுது. அப்ப இப்ப நான் காண்றது இந்த விஷயங்கிறதால 2 சரியா. அதே போல இப்ப இவ்வளத்தை பி வகத்தோட வருது. இப்ப இங்க ஓய்வடைய தானே போகுது. இப்ப திரவம் ஏற்படுறதுக்கு மேல் கீக்கிற இயக்கத்துக்கு நான் இந்த சமன்பாடை யூஸ் பண்ண போறேன். இப்ப வி வர்க்கம், அதாவது இறுதி வேகம் வந்துட்டு 0 காணப்படும். 0 சமன் வி வர்க்கம் சாய 2 இப்ப நான் மேல் நோக்கி தானே யூஸ் பண்றேன். இவ்வளத்தை ஆர் மூடுதல் ஜி வந்துட்டு கீழ் நோக்கி காணப்படுங்கிறதால இவ்வளத்தை நான் -2 யூஸ் பண்றேன். சரியா, 2 டேஷ் யூஸ் பண்றோம். ஆல்ரெடி நம்ம கழிச்சிக்க வி வர்க்கம் சமன் 2 நாலாவது ஆன்சர். திணிவு M, உடைய பூமியின் மேற்பரப்பில் இருந்து 2 வட்ட மண்டலத்திற்கு, அதாவது ஓபிட்டலிற்கு எம் திணிவுடைய செய்மதியை செலுத்துவதற்கு செய்ய வேண்டிய வேலை யார்? இந்த மாதிரி கேள்வியில 3 டைப் இருக்கு. 3 டைப். முதலாவது டைப் வந்துட்டு என்னன்னா, பூமியில மேற்பரப்பில் இருந்து ஒரு பொருளை மேற்பரப்பில் இருந்து எச் உயரத்திற்கு கொண்டு செல்றது, அதான் முதலாவது டைப். அந்த டைப்ல நான் சாதாரணமா மெக்கானிக்ஸ்ல செய்யற மாதிரி என்ன, விடத்தை இருந்து ஒரு பொருளை இந்த உயரத்தை கொண்டு போறோம்னா செய்யற வேலை வந்துட்டு எம்ஜிஹெச். அந்த டைப் ஆனது. அப்ப இவ்விடத்தை நாம அடுத்த சக்தியை மாற்றத்தை கண்டுதான் இங்க நம்ம செய்யப்பட வேண்டிய வேலை காண்க. அப்ப இங்க செய்யப்பட வேண்டிய வேலை வந்துட்டு அழுத்த சக்தி மாற்றம். ஏன் இந்த இயக்க சக்தி ஒன்று இருக்காது, நான் சும்மா இருந்தது அப்படியே வைக்கும், அவ்வளவுதான் இந்த கேள்வி. இது ஃபர்ஸ்ட் டைம். சொற்பிரயோகம் முக்கியங்க, சொற்பிரயோகம் முக்கியம். கொண்டு செல்லப்படுகின்றது ஒரு பொருளானது எச் உயரம், மேற்பரப்பிலிருந்து எச் உயரத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்று வரக்கிட்டால இந்த அழுத்த சக்தி மாற்றம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு டைப் இருக்கு, ஒரு ஓபிட்டல்ல சுத்தி இருக்கிற செய்மதிய இன்னொரு இருக்கிற ஓபிட்டலுக்கு மாத்துறது, அது செகண்ட் டைப்.
அந்த சந்தர்ப்பத்துல இந்த ஓபிட்டலுக்கு ஒரு அழுத்த சக்தி இருக்கும், அதே போல இயக்க சக்தி இருக்கும். சோ நம்ம கணிக்க வேண்டியது மொத்த சக்தி மாற்றம். செய்யப்பட வேண்டிய வேலைக்கு சமன்பாடு வந்துட்டு மொத்த சக்தி மாற்றம். மொத்த சக்தியில மாற்றம் அது வந்துட்டு ஒரு ஓபிட்டல் இருந்து இன்னொரு ஓபிட்டல். அடுத்த டைப் வந்துட்டு பூமியோட மேற்பரப்புல இருக்கிற ஒரு செய்மதியை லான்ச் பண்ணி ஒரு ஆறு இருக்கிற ஒரு ஓபிட்டலுக்கு மாற்றுது. இங்கேயும் மொத்த சக்தி மாற்றம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுல சின்ன ஒரு எடுகோல் எடுக்கும். அது என்ன எடுகோல்டா, இப்ப பூமியோட மேற்பரப்புல சார்புகம் பூச்சி, சரி சார்புகம் பூச்சி. ஆனா உண்மையா அந்த புள்ளிரவகம் பூச்சியமா இல்லையே என்றால் ஒரு சுழற்சி கதை ஒன்று இருக்கு. அப்ப அந்த புள்ளிரவகம் பூஜ்ஜியம் அல்ல. அது அல்லவா சொல்றாங்க 500 ms-1 மாதிரி சொல்றாங்க. ஆனால் பூமிக்கு மிக அண்மையில் உள்ள ஓபிட்டல், அதாவது இப்ப பூமி இப்படின்னா மிக அண்மையில் உள்ள ஓபிட்டல்ல இருக்க வேண்டிய அந்த வேகம் வந்துட்டு 7300 அன்னளவாக 7300 ms-1 சொல்றாங்க. இது இப்ப அண்மையில் இருக்கிறது. இப்ப நாம கணிக்க போறது இந்த கேள்வியின் படி RRL இருந்து 2RRL, அதாவது இது Rஐட டபுள் மடங்கு இங்க ஏதோ ஒரு புள்ளியில கணிக்க போறோம். சோ மிக மிக பெரிதாக இருக்கும் அந்த வேகம். சோ அந்த வேகத்தோட ஒப்பிடக்கிட்டால இந்த பூமியில மேற்பரப்புல இருக்கிற அந்த வேகம் வந்துட்டு மிக மிக சிறியது என்கிறதால அந்த வேகத்தை நாம புறக்கணி. அது இந்த கேள்வியில எடுக்கும். சரியா? அதை கட்டாயமே ஆரம்பிச்சிருங்க. இந்த டைப் ஆனது என்ன, மேற்பரப்புல இருந்து லான்ச் பண்ணி கொடுத்த ஓபிட்டலுக்கு அதை அனுப்புறது. அப்ப இவ்வளவு நாம மேற்பரப்புல இருக்கிட்டால இயக்க சக்தியை கருதக்கூடாது. அதாவது இப்ப நம்ம என்ன செய்யணும், செய்யப்பட்ட வேலைக்கு இந்த நிலையில இருக்கிற மொத்த சக்தியில இருந்து இந்த இடத்துல இருக்கிற மொத்த சக்தியை கணிக்கணும். ஆனா இந்த மொத்த சக்தி வந்துட்டு என்ன, உண்மையிலே அழுத்த சக்தி. இதை நம்ம இயக்க சக்தியை இல்லைன்னு எடுக்கும், 0 எடுக்கும். சோ இவ்விடத்தை வரும் இசி என்று, அதாவது மொத்த சக்தி செய்ய அழுத்த சக்தி. அது ஒரு எடுகோல். அதுமே பிராக்டிக்கலா உண்மையில அது ஒரு எடுகோல். அது கட்டாயம் தான் வரும் அந்த எடுகோல். சரியா? சோ இப்ப வரும் என்ன, மொத்த சக்திக்கு சமன்பாடு வந்துட்டு GM m × 4R - GM × 4R. அழுத்த சக்திக்கு சமன்பாடு வருது -GMM × R வருது. அதாவது இந்த புள்ளி அழுத்த சக்தி. சோ இது வந்துட்டு மைனஸ் தர மைனஸ் பிளஸ் ஆகும். சோ GM/M/R சய GMM 4 சுருக்கினீங்கன்னா 3 GMM × 4R. சரியா? ஆன்சர் முதலாவது. அது ஞாபகம் வச்சிருங்க, அந்த எடுகோலை மறந்துட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி. பின்வரும் ஒழுங்கான சதுரமுகி குற்றியானது சுயாதீன வெளியில் வைக்கப்பட்டுள்ளது. ABCD பக்கத்தினூடான தேர் எமின் பாய். இப்போ ஒரு அடைத்த பரப்புல பிளஸ் கியூ ஏற்றம் இருந்ததுன்னா அந்த மின்பாயம், அந்த அடைத்த பரப்பினூடான மின்பாயம் வந்து பைசாம் கியூ எக்ஸைலன் ஓட்டல். இது ஒரு மூடிய பரப்பு. இப்ப கேள்வியில சந்திக்கான ஒரு சதுரமுகி குற்றியதான் முடியும். சதுரமுகி குற்றியில இவ்வளத்த ஒரு இப்போதைக்கு நான் இந்த இலகுக்கு ஒரு ஏற்றத்துக்கு அது இந்த ஏற்றத்தை மூடுறதுக்கு இதே போன்ற எத்தனை சதுரமுகி குற்றிகள் தேவைப்படும் பாத்தீங்கன்னா, பக்கத்துல இப்படி ஒன்று தேவைப்படும், அதே நேரம் இப்படி ஒன்று தேவைப்படும், அதே நேரம் இப்படி ஒன்று தேவைப்படும். அதே போல மேலுக்கும் இதே போல 4 தேவைப்படும். அதாவது இப்படி மேலுக்கு எல்லாம் கொஞ்சம் படம் கொலைக்குங்கிறதாங்க கீழல இதே போல மேலுக்கும் தேவைப்படும். ஒட்டு மொத்தமாக 8 குற்றிகள் தேவைப்படும். இப்போ ஒரு மூடிய பரப்பினுக்கான மின்பாயம்னா Q × F இருக்கணும். சரியா? அப்ப இப்ப 8 குற்றிகளை போட்டு மூடினாத்தான் அந்த மின்பாயம் வந்து Q × F இருக்கணும். இப்ப நம்ம 8 தாங்க விட்டு 8 வச்சு பார்த்தோம்டா, அதாவது 8 சதுரமுகி குற்றிகளை வச்சு பார்த்தோம்டா கடைசி படம் வந்து இப்படி வரும்.
அதாவது ஒவ்வொரு பக்கத்திலையும் 4 பக்கம் வரும். இங்க 4, இங்க 4, இங்க 4. அதே போல 6 பக்கத்திலையும் 4 வரும். அப்ப மொத்தமாக 24 பக்கங்கள் காணப்படும். அப்ப கேள்வி வந்துட்டு என்ன? ஏ பி சி டி. இந்த ஏபிசிடி இன்னூடான மின்பாயம் தான் கேள்வி. ஸோ இப்ப அதாவது 24 பக்கங்களினூடான மின்பாயம் வந்துட்டு QO வெப்சைட்ல நோட்டா ஒரு பக்கத்தினூடான மின்பாயம் வந்துட்டு QO 24 வெப்சைட்ல நோட். ஆனா இப்ப இது வந்துட்டு ஒரு ஏற்றத்துக்குரியது. இங்க எத்தனை ஏற்றம் இருக்கு? இங்க ஒன்று இருக்கு. அதே போன்ற இன்னொரு ஏற்றமும் இருக்கு. ஸோ இதால இதை நாம் 2 பெருகிறோம். பெருக்கி நம்ம என்ன வருது? QO 12 வெப்சைட்ல நோட் வருது. ஆன்சர் 2. இரு சர்வசம குறுக்கு துடிப்புகள் ஈர்க்கப்பட்ட இலை ஒன்றில் எதிரெதிர் திசையில் ஒரே கதியில் ஒன்று மற்றையதும் தலைகீழாகவும் செலுத்தப்படி நேரத்துடன் புள்ளி எக்ஸின் இடப்பெயர்ச்சியை சிறந்த முறையில் வகை குறிப்பது எது? ரெண்டு குறுக்கு துடிப்புகள் எதிர் திசையில அதே வேகத்தோட வருது. சர்வசம குறுக்கு துடிப்புகள். அதாவது 2 துடிப்புகள் முனைகள் இருந்தும் சர்வ சமநிலத்திலிருந்து ஒரு புள்ளி எக்ஸிட இடப்பெயர்ச்சி சர்வசம தூரம் அதே நேரம் ஒரே வேகம். உதாரணத்துக்கு இந்த 2 அலைகளும் இப்படி வந்துச்சுன்னா இந்த புள்ளியோட இடப்பெயர்ச்சி இன்னும் பூஜ்ஜியமா தான் காணப்படுது. உதாரணத்துக்கு இப்படி வந்துட்டு வைங்க. இப்ப இந்த அலையோட வடிவம் வந்துட்டு இப்படி, இந்த அலையோட வடிவம் இப்படி வந்துட்டு வைங்க. நமக்கு தேவை என்ன? இந்த புள்ளியோட இடப்பெயர்ச்சி இந்த கீழ் அலையால், அதாவது கீழுக்கு இருக்கிற அந்த குறுக்கு துடிப்பால இந்த புள்ளிக்கு ஏற்படுத்தப்படுற இடப்பெயர்ச்சி வருது இவ்வளவு. அதாவது நான் இது ஒரு டி என்று எடுத்துருந்தா மேல் துடிப்பால இந்த புள்ளிக்கு ஏற்படுத்தப்படுற இடப்பெயர்ச்சி வந்துட்டு அதே டியா தான் காணப்படும். அதாவது ரெண்டும் கேன்சல் ஆகும். ஏன்னா சர்வசம தூரங்கள் நகரும். இப்ப இது வந்துட்டு ஒரு செகண்டுக்கு வி மீட்டர் நகர்ந்தது பிறகு இடப்பெயர்ச்சி டி என்றா அதே போல இதுவும் வி தூரம் நகரும். அப்ப 2 குறுக்கு துடிப்புகளாலே ஒரே அளவு இடப்பெயர்ச்சியால் ஏற்படுத்தப்படும். சோ ரெண்டு இடப்பெயர்ச்சிகளும் பருமனில் சமனாகவும் திசையில எதிரெதிராக காணப்படுவதால் இந்த புள்ளியில இடப்பெயர்ச்சி எச்சந்தர்ப்பத்திலும் பூஜ்ஜியமாக தான் காணப்படும். உதாரணத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாருங்கள். அதாவது 2 குறுக்கு துடிப்புகளும் இப்படி வார் இந்த புள்ளியில இடப்பெயர்ச்சி இவரத்தை ஏ வரும் வீச்சம், இங்கேயும் ஏ வரும் வீச்சம். அப்போ தெரியாது பூஜ்ஜியம் என்று வரும். ஸோ எல்லா சந்தர்ப்பத்திலையும் பூஜ்ஜியமாக தான் காணப்படும். 4வது படத்தில் காட்டியவாறு ஏ 2 கிலோகிராம், பி 10 கிலோகிராம் எனும் 2 குற்றிகள் இணைந்து நிலைக்குத்து சுவர் ஒன்றை தொட்டவாறு கிடை விசை எஃப்ஐ பிரயோகிப்பதால் சமநிலையில் உள்ளது. குற்றிகள் ஏ பிக்கு இடையிலானதும் மற்றும் குற்றி பி சுவருக்கு இடையிலானதுமான உராய்வு முறையே 0.15, 0.1 ஆகும். குற்றிகளை சமநிலையில் வைத்திருக்க தேவையான விளிம்பு விசை எஃபின் பருமன் ஆகும். நாம எஃப் கொடுத்தோம்டா இப்ப இது கிடை சமநிலையில அதாவது கிடை சமநிலைன்னா நாம இதுக்கு எஃப் கொடுத்தோம்டா இது கிடையாக சமநிலையில் இருக்கணும்டா இந்த குற்றியால் இதன் மீது வழங்கப்படும் மறுதாக்கமும் எஃப் தான் இருக்கிறது. இது எஃப் அதோட தாக்கம் மறுதாக்க சோடியின்படி இதுவும் எஃப் தான் இருக்க வேண்டும். அதனால இந்த சுவரால வழங்கப்பட வேண்டிய விசையும் எஃப் தான் இருக்கிறது. அப்ப எல்லாம் எஃப் தான் காணப்படும். சரியா? இப்ப நான் வந்து சின்ன குற்றிக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிப்பா. இந்த சின்ன குற்றியை நாம நிலைக்குத்தாக நாம சமநிலையில் இருக்கணும்டா எப்படி யூஸ் பண்ணணும்? இதோட நிறை வந்துட்டு 20 நியூட்டன், இதன் நிறை 100 நியூட்டன். இதனால இதன் மீது ஒரு உராய்வு ஏற்படுத்தப்படும் மேல் நோக்கு. அதனால F1 என்று அதோட தாக்க மருதாக சோடியான F1 இங்க வரும். அதே போல இந்த சுவரால இங்க இன்னொரு உராய்வு வழங்கப்படும். அது F2 இது சமநிலையில் இருக்கணும்டா F1 வரும் என்ன
நிலைக்குத்தா தொழிற்படுற விசைகள் ரெண்டே ரெண்டு ஒன்று இந்த 20 நியூட்டனும் அடுத்து F1. அப்ப சமநிலையில் இருக்கணும்டா F1 வந்துட்டு 20க்கு சமனாக தான் இருக்கு. சரியா? அடுத்தது அப்ப இப்ப இது 20 நாம கண்டுக்கிறோம். சரி, இப்ப இந்த பெரிய குற்றிக்கு, அதாவது இந்த சுவரோட இருக்கிற அந்த குற்றிக்கு கீழ் நோக்கிய விளைவு விசை வந்துட்டு 120 நியூட்டன். மேல் நோக்கி இருக்கிற ஒரே ஒரு விசை F2 தான். அப்ப சமநிலையில இருக்கணும்டா என்ன நிபந்தனை? F2 சமன் 100 பிளஸ் 20. F2 சமன் 120 காணப்படும். இந்த F2 வந்து உண்மையிலே என்ன விசை? அது உண்மையிலே உராய்வு விசை. சோ உராய்வுண்டா உராய்வுக்கு சமன்பாடு என்ன? F சமன் மியூ ஆர். F2 வந்துட்டு என்ன? 120. 120 சமன் இதுக்கடையே நான் உராய்வு குணம் தசம் 1. தசம் 1 தர ஆர் வந்துட்டு என்ன உண்மையிலே இந்த வாரம் செம்பன் மருதாக்கம் விசை வந்துட்டு உண்மையிலே நாம வழங்குற விசை விளையிட்டா நம்ம வழங்குற விசை தான் இந்த வார செம்பன் மருதாக்கம் விசை. ஏன் கிடை சமநிலை கருதி நான் அந்த தொடர்பு எடுத்தது. அப்ப F வரும். அப்ப F சமன் 120க்கு தசம் 1. அது சமன் 1200 நியூட்டன். இப்ப சில நேரம் சில சந்தேகம் வரலாம். நான் உதாரணம் இதுக்கு யூஸ் பண்றேன். நான் இதை கணிக்காம, அதாவது இந்த பாட்டோடைய நின்றுட்டு இவனத்தை நான் அந்த உராய்வோட இந்த கன்செப்டை யூஸ் பண்றேன். வைங்க இவனத்தை எஃப் சமன், இப்ப இதுக்கு எஃப் சமன் மியூ ஆரை யூஸ் பண்ணா இங்க வந்துட்டு என்ன F1 வந்துட்டு 20. அப்ப 20 சமன் மியூ வந்துட்டு தசம் 1 F வருது. அப்ப F சமன் 20 தசம் 1 வருது. இப்ப இந்த F கொடுத்தீங்கன்னா இந்த 120 நியூட்டன் வருமாடுவா. அப்ப என்ன வரும்? தசம் 1 இப்ப மியூ ஆர் தானே, அது சமன் அதாவது அந்த மியூ ஆர் விளைவு வந்துட்டு 120. நம்ம இங்க கண்டு 120 சமன் மியூ ஆர், அது சமன் தசம் 1 தர ஆர் வந்துட்டு என்ன 20 தசம் 1. இங்க பாத்தீங்கன்னா 40 தான் பெரு 120 வரல. எனவே நம்ம கொடுக்க வேண்டிய விசைய நாம இதுக்கு சமன்பாடு யூஸ் பண்ணி காணலாம். இதுக்கு சமன்பாடு யூஸ் பண்ணி தான் காணணும் விளையிட்டா. இப்ப இதுக்கு சம்டைம்ஸ் சிலாக்கள் இன்னொரு டோட்டல் வரலாம். இப்ப நம்ம 1200 தானே கொடுத்தோம். இங்க நாம யூஸ் பண்ணலாம் F சமன் மியூ ஆர் படி F சமன் தசம் 1 தர 1200. நூத்தி 80 நியூட்டன். ஆனா இங்க இருக்கிறது மேலே 20 நியூட்டன் தான். இந்த சமன்பாடு படி நாம கணிக்கிறது எல்லை உராய்வு விசை. எல்லை உராய்வு விசை. ஆனா எப்போதும் தொழிற்படுற விசையும் எல்லை உராய்வு விசையும் சமனா இருக்குமா? இல்ல. ஏன்னா நம்ம பிரயோகிக்கிற விசைக்கு நேர்வீத சமனாகத்தான் உராய்வு விசை தொழிற்படும். இங்க நமக்கு தேவையான விசை வந்துட்டு 20 நியூட்டன்ங்கிறதால நம்ம அதை யூஸ் பண்றோம். ஸோ இதுல கன்ஃபியூஷன் வர தேவையில்லை. ப்ராப்பரானவே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் செஞ்சவே. 30வது கேள்வி. 2T காந்தப்பாய அடர்த்தியுடைய காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக 2 மில்லி ஆம்பியர் மின்னோட்டத்தை காவும் 4 மில்லிமீட்டர் தடிப்புடைய சதுரமுகி குற்றி வைக்கப்பட்டுள்ளது. இதன் போது சதுரமுகியின் இரு எதிரெதிர் பக்கங்களிடையே உருவாகும் ஹோல் போல்ட் பருமன்யாகும். அலுமினியமின் ஹோல் புலம் RH சமன் 3.5 தர 10⁻11 மீட்டர் கனம் கூலோம் -1. ஹோல் குணம் சமன் 1 × 10. நாம ஆல்ரெடி ஒரு சமன்பாடு ஒன்று படிப்போம் ஹோல் அழுத்தத்துக்கு. VH சமன் BI over NET அல்லது BI over net என்று எழுதலாம். இதில் என்ன சாரான் 1 × NE வந்துட்டு RH சமன் தான் நம்ம எழுதுவோமே BI × T 1 × NE. இதை நாம BI × T தர RH என்று எழுதலாம். கேள்வி வந்துட்டு நமக்கு ஹோல் வோல்ட் அளவில் பருமன். B வரும் என்ன 2 டெஸ்லா, I வந்துட்டு 2 மில்லி ஆம்பியர். அப்ப 2 தர 10⁻3.
டி வந்து 4 மில்லிமீட்டர். அப்ப 4 தர 10^3 தர. RH வந்துட்டு என்ன 3.5 தர 10^11. பாத்தீங்கன்னா 10^3 10^3 வைத்திடும் 2 தர 2 4 4 4 1. அப்ப இதுவும் விட்டுப்பட்டுடும். ஸோ ஆன்சர் வரும் 3.5 தர 10^11 வோல்ட்.